மகாபாரத கதையில் சிறந்த வில்லாளன் என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது கர்ணன் மற்றும் அர்ஜுனன் ஆவார்கள். வில்லாற்றலில் கர்ணன் மற்றும் அர்ஜுனனைப் போலவே புகழ் பெற்றிருக்க வேண்டியவன் வில்லாளன் ஏகலைவன். வில்வித்தைக்கு கட்டை விரலே மூலதனம். ஆனால் குரு துரோணாச்சாரியாரின் சூழ்ச்சியால் கட்டை விரலை இழந்த ஏகலைவன் கட்டை விரல் இல்லாவிட்டாலும் பயிற்சியின் மூலம் சிறந்த வீரனாகவும் வில்லாளனாகவும் வளர்ந்தான். சிறந்த வில்லாளனான ஏகலைவன் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராமரையும் பல முறை போருக்கு அறைகூவல் விடுத்து எதிர்த்தான். இறுதியாக ஒரு போரில் பெரிய பாறையை தலையில் அடித்து ஏகலைவனை கொன்றார் ஸ்ரீ கிருஷ்ணர். அதன் பிறகு ஏகலைவனின் மகன் கேதுமான் குருச்சேத்திர யுத்தத்தில் கௌரவர்களுக்காக போரிட்டு பீமனால் கொல்லப்பட்டது மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வம் 54வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விதியால் வீழ்ந்த வில்லாளன் ஏகலைவன் வாழ்வில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இப்போது பார்ப்போம். ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தை வாசுதேவரின் சகோதரரான தேவஸ்ரவரின் மகனே ஏகலைவன் ஆவான். அவ்வகையில் ஏகலைவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் நெருங்கிய உறவினர். ஜோதிடத்தின்படி ஏகலைவன் மரணயோகத்தில் சந்திராஷ்டம காலத்தில் பிறந்தான். அது மட்டுமல்லாது செவ்வாயும் சனியும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருந்த நேரம். ஏகலைவன் பிறந்த நேரம் அவனது வம்சத்திற்கே அழிவு ஏற்படும் என கருதி தேவஸ்ரவர் ஏகலைவனை காட்டில் விட்டு வந்தார். இதே நிகழ்வு துரியோதனனுக்கு நடைபெற்ற பொழுது திருதராஷ்டிரன் துரியோதனனை கைவிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜராசந்தனின் ஆட்சியில் இருந்த மகத நாட்டின் ஒரு காட்டில் நிசாதாக்களின் தலைவன் ஹிரண்யதனுசு ஏகலைவனை வளர்த்தார். நிசாத குருக்கள் மற்றும் வேடர்கள் ஏகலைவனுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தனர். குரு துரோணரால் நிராகரிக்கப்பட்டு தனது கட்டை விரலை இழந்த பிறகு ஜராசந்தனின் போர்படையில் சேர்ந்து ஜராசந்தனின் நம்பிக்கைக்குரிய வீரனாகிறான் ஏகலைவன். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் எதிரிகளான சேதியரசர் சிசுபாலனோடும் விதர்ப நாட்டு மன்னன் ருக்மியோடும் நட்போடு இருந்தான் ஏகலைவன். ஜராசந்தனோடு இணைந்து பல போர்களிலும் பங்கேற்றான். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மதுரா மீது 17 முறை படையெடுத்தனர். ஸ்ரீ கிருஷ்ணர் ஜராசந்தனின் தாக்குதலில் இருந்து யாதவர்களை காக்க கடலை தாண்டி தப்பி ஓடி துவாரகை என்ற அழகிய நகரை உருவாக்கினர். அதன் பிறகு விதர்பா நாட்டு மன்னன் ருக்மி சேதி நாட்டு அரசனும் தனது நண்பனுமான சிசுபாலனுக்கு தனது சகோதரி ருக்மணியை மணமுடிக்க தானாகவே முடிவு செய்தான். ருக்மணி தன்னை கவர்ந்து சென்று திருமணம் செய்து கொள்ளுமாறு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மடல் எழுதினாள். மாறுவேடத்தில் விதர்பா நாட்டிற்கு சென்ற ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மணியை கவர்ந்து சென்றார். அப்போது ருக்மியின் நட்பு நாடுகளான சால்வ நாட்டு மன்னன் சால்வனின் படைகள் சிசுபாலனின் பெரும் படை ஏகலைவனின் தலைமையில் மகத நாட்டின் ஒரு பெரும்படை கிருஷ்ணரோடு போரிட ஆயத்தமானது. அப்போது பலராமரின் பெரும் நாராயணி சேனை ஏகலைவன் மற்றும் மற்ற படைகளை எதிர்கொண்டது. பலராமரின் அறிவுரைப்படி ஸ்ரீ கிருஷ்ணர் போர்க்களத்தை விட்டு வெளியேறி ருக்மணியை மணமுடித்தார். சில காலத்திற்கு பிறகு ஜராசந்தன் யாகத்திற்காக பல நாட்டு அரசர்களை சிறையிட்டிருந்தான். அவர்களை விடுவிக்கும் நோக்கோடு அர்ஜுனன் மற்றும் பீமனோடு மதுராவிற்கு சென்றார் ஸ்ரீ கிருஷ்ணர். பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் கடுமையான மல்யுத்தம் நடைபெற்றது. பீமனால் ஜராசந்தன் மடிந்தான். ஜராசந்தன் மீது பெரும் பற்று கொண்டிருந்த ஏகலைவனுக்கு ஜராசந்தனின் மறைவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. மேலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது விரோதத்தை அதிகரித்து கிருஷ்ணரை பழிவாங்க துடித்தான் ஏகலைவன். மறுபுறம் இந்திரபிரஸ்தத்தை சுதந்திர நாடாக அறிவிக்க பாண்டவர்கள் ராஜசூய வேள்வி நடத்தினர். அனைத்து நாட்டு மன்னர்களும் விலைமதிப்பற்ற பரிசுகளுடன் இந்திரபிரஸ்தத்திற்கு சென்றனர். தனது நண்பர் ஜராசந்தனை இழந்த சேதி நாட்டு மன்னர் சிசுபாலனும் ராஜசூய வேள்வியில் பங்கேற்று ஸ்ரீ கிருஷ்ணரை 100 முறை அவமதித்தான். இறுதியில் பொறுமையிழந்த ஸ்ரீ கிருஷ்ணர் சிசுபாலனை தனது சுதர்சன சக்கரத்தால் தலையை கொய்து கொடூரமாக வதம் செய்தார். அதன் பிறகு ஏகலைவன் கிருஷ்ணரையும் துவாரகையில் உள்ள ஒவ்வொரு யாதவர்களையும் அழிக்க அனைத்து நாட்டு மன்னர்களிடமும் துவாரகை மீது போர் தொடுக்க உதவி வேண்டினான். அந்த சமயத்தில் ஜராசந்தனின் கூட்டாளியான பவுண்டரக வாசுதேவன் நான் தான் வாசுதேவன் என்றும் நாராயணனின் அவதாரம் என்றும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான். பவுண்டரகன் கிருஷ்ணரைப் போலவே உறுதிமிக்க 1000 ஆரங்கள் கொண்ட சுதர்சன சக்கரமும் தெய்வீக வில்லான சாரங்கமும் 4000 பாரங்கள் எடை கொண்ட கதாயுதமும் அதாவது 68,000 கிலோ எடை கொண்ட கதாயுதத்தையும் கொண்டிருந்தான். பவுண்டரக வாசுதேவன் துவாரகை மீது படையெடுத்து ஸ்ரீ கிருஷ்ணரை கொல்ல திட்டமிட்டிருந்தான். அப்போது ஏகலைவன் பவுண்டரகனுடன் சேர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணரையும் யாதவர்களையும் அழிக்க உதவி செய்வதாக வாக்களித்தான். பவுண்டரகன் தனது பெரும் படையுடன் துவாரகையை முற்றுகையிட்டான். பெரும் படையின் படைத்தலைவனாக முன்னின்றான் ஏகலைவன். அந்த படையில் 8000 தேர்ப்படைகளும் 10,000 காலாட்படை வீரர்களும் லட்சக்கணக்கான ஆயுதம் தரித்த படை வீரர்களும் இருந்தனர். மறுபுறம் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாராயணி சேனையும் யுத்தத்திற்காக வீரமுழக்கத்துடன் தயாராக இருந்தனர்.
ஸ்ரீ கிருஷ்ணர், பலராமர், படைத்தளபதி சாத்யாகி மற்றும் கிருஷ்ணரின் மகன் சாம்பன், உக்கிரசேனர், கிருதவர்மன் ஆகியோர் மகாரதர்களாக முன்வரிசையில் நிற்க யுத்தம் தொடங்கியது. ஒருபுறம் பவுண்டரக வாசுதேவன் ஸ்ரீ கிருஷ்ணரோடு யுத்தம் புரிந்தான். பலராமருக்கும் ஏகலைவனுக்கும் யுத்தம் நடந்தது. ஏகலைவன் தனது கூரிய கணைகளால் பலராமரின் வில்லை உடைத்தான். பலராமர் கடும் கோபத்துடன் கதா யுத்தத்திற்கு அழைத்தார். ஆனால் ஏகலைவனோ கூரிய அம்புகளால் பலராமர் உடலில் பலத்த காயத்தை ஏற்படுத்தினான். கோபமடைந்த பலராமர் தனது ஆயுதமான கலப்பையால் ஏகலைவனை கொல்ல நினைத்தார். ஆனால் சூரியன் அஸ்தமித்தது. மறுபுறம் சூரியன் அஸ்தமித்த பிறகும் பவுண்டரகன் கிருஷ்ணரை தாக்கினான். மேலும் தனது படைவீரர்களையும் தொடர்ந்து போரிட உத்தரவிட்டான். பொறுமை இழந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை எய்து பவுண்டரகனின் தலையை கொய்தார். பவுண்டரக வாசுதேவனின் மரணத்தைக் கண்ட பவுண்டரக நாட்டு படைகள் புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கினர். மறுபுறம் பலராமரிடம் போர் புரிந்து கொண்டிருந்த ஏகலைவன் தனது படைகள் பின்வாங்குவதைக் கண்டு தப்பித்து ஓட முயன்றான். ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் ஏகலைவனை துரத்தினர். ஏகலைவன் கடலை தாண்டி தனி தீவு ஒன்றில் ஓடி ஒளிந்து கொண்டான். அதன் பிறகு ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் துவாரகை திரும்பினர். ஏகலைவன் இந்த போரிலிருந்து தப்பித்து துரியோதனன் இடத்தை அடைந்து அவனுடைய நெருங்கிய கூட்டாளியானான். அதன் பிறகு ஒரு சமயத்தில் பலராமர் அஸ்தினாபுரம் சென்று கிருஷ்ணரின் மகன் சாம்பனுக்கும் துரியோதனனின் மகள் லக்மலாவுக்கும் திருமணத்திற்கான வேண்டுகோளை விடுத்தார். பலராமர் துரியோதனின் குருவாக இருந்தாலும் பலராமரின் சகோதரி சுபத்ரா மற்றும் துரியோதனனுக்கு நடக்கவிருந்த திருமணத்தில் ஏற்பட்ட பகையால் பலராமரின் வேண்டுகோளை மறுத்தான் துரியோதனன். அதன் பிறகு துரியோதனனின் மகள் லக்மலாவை கிருஷ்ணரின் மகன் சாம்பன் கவர்ந்து சென்றான். அப்போது வில்லாளன் ஏகலைவன் சாம்பனிடம் போரிட்டு அவனை சிறைபிடித்து துரியோதனனின் நீதிமன்றத்திற்கு சென்று ஒப்படைத்தான் ஏகலைவன். இந்த செய்தியறிந்த பலராமர் சமாதானத்தை வேண்டி அஸ்தினாபுரம் சென்றார். ஆனால் துரியோதனன் சாம்பனை விடுவிக்க மறுத்தான். கோபமடைந்த பலராமர் அஸ்தினாபுர நாட்டையே கலப்பையால் தாக்கி இரண்டாக பிளந்து சாம்பனையும் லக்மலாவையும் விடுவித்து துவாரகை அழைத்துச் சென்றார். மறுபுறம் ஏகலைவனின் தொடர்ச்சியான இடையூறு கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. ஸ்ரீ கிருஷ்ணர், பலராமர் மற்றும் சாம்பன் நாராயணி சேனையுடன் ஏகலைவனின் நிசாத தேசத்தை சுற்றி வளைத்து தாக்கினர். பலராமரின் தாக்குதலை தாங்க முடியாமல் நிசாதகுல வேடர்கள் கொத்து கொத்தாக மடிந்தனர். ஏகலைவனின் நிசாதகுலம் முழுவதும் பலராமரால் அளிக்கப்பட்டது. மறுபுறம் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாக்குதலால் நிலை குலைந்தான் ஏகலைவன். இறுதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் பெரிய பாறையை கொண்டு ஏகலைவனின் தலையில் அடித்து கொன்றார். கர்ணனைப் போலவும் அர்ஜுனனைப் போலவும் புகழ் பெற்றிருக்க வேண்டிய வில்லாளன் ஏகலைவன் தனது கட்டை விரலை இழந்த போதிலும் சிறந்த வில்லாளியாக உருவெடுத்தான். ஒருவேளை கட்டை விரலை இழக்காமல் இருந்திருந்தால் குருச்சேத்திர யுத்தத்தில் நிச்சயமாக கௌரவர்களுக்காக போரிட்டிருப்பான் ஏகலைவன். கர்ணன், பீஷ்மர், துரோணரைப் போல ஏகலைவனை வீழ்த்த ஸ்ரீ கிருஷ்ணரும் மற்றொரு திட்டத்தை வகுத்திருக்க வேண்டும். குரு தட்சணையாக உன்னிடமிருந்து உன் வலக்கரத்தின் பெருவிரல் வேண்டும். அளிப்பாயா?